இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, அதை அப்படியே இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணிடுறோம். எவ்வளவு பெரிய அந்த 8 மாடி பில்டிங்ல நாம காசு இல்லாத சாதாரணமா இருந்தா காசு இல்லாத போக முடியாது. ஆனா உங்களுக்கு அங்க முதல் மரியாதை இலவசத்துக்கு தான். 8வது மாடியில போயிட்டு 7வது மாடி 8வது மாடியில போயிட்டு உங்களை அருமையான சிகிச்சை கொடுத்து நல்ல லென்ஸ் கொடுத்து சிறப்பா எடுத்தாந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு செலக்ஷன் 7 ரூமுக்கு போனீங்கன்னா கண் புரை இருக்கிறவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறவங்களுக்கு அந்த பச்சை அட்டை கட்டிடுவோம். நேரா அவங்க இங்கேயே இருக்கணும். கேக்குதா? நான் பேசுறது பின்னால கேக்குதா? நீ இங்கேயே வெயிட் பண்ணீங்கன்னா மதியானம் ஒரு 12-12:30 உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பஸ் வரும். ஆற்காட்டுல இருந்து அரசாங்க பஸ்ல மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிடுவோம். சிகப்பு அட்டை போட்டு கொடுக்குறவங்க என்ன பண்றீங்க? தயவு செய்து நீங்க சிகப்பு அட்டை போட்டு கொடுக்குறவங்களா தயவு செய்து நாளைக்கோ செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் நிறைய திங்கட்கிழமை ரஷ்ஷா இருக்கும். செவ்வாய் புதன் வியாழன் அது மாதிரி நீங்க தயவு செய்து மருத்துவமனைக்கு தயவு செய்து போய் வாங்க. சின்ன இதுல கிள்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒவ்வொரு இடத்துலயும் உதாரணம் சொல்லுவேன். குருவி எச்ச போட்டுச்சுன்னா நம்ம பாருங்க, அந்த தண்ணி தொட்டி மேல இருக்கிறது இப்ப வேணா புடிங்கலாம். ஆனா அதுவே 10 வருஷம் போச்சுன்னா மரம் ஆயிடும், தண்ணி தொட்டி வேஸ்ட் ஆயிடும். அது மாதிரிதான் அந்த கண்ணும் சின்ன சின்ன பிரச்சனையே வேலையோடு பாத்தீங்கன்னா சரியாயிடும். நாம பிறகு 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 பிறகுன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் கடைசியா கண் தானம் கொடுக்க வாங்க. நம்ம கண்களை இந்த விலை மதிக்க முடியாத கண்களை நாமள நிறைய சொல்றோம், அதிகமா கொடுக்கல. ஆனா ஆரணியில நல்ல விழிப்புணர்ச்சி வருது. இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 90 ஜோடி கண்களை தானமா கொடுத்துருக்குறாங்க. ஆனா நம்ம பக்கம் வரல. நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு என்ன ஒரு 5 பேர் கொடுக்குறீங்க. அதனால இந்த கண்களை தானமா கொடுக்கறதுக்கு வரணும். அதாவது நம்ம கேட்கறது உயிரோடு இல்லை, காலமாடு. நம்ம பாட்டி தாத்தா ஆயா யாருன்னா ஒருத்தர் காலமாயிட்டாங்கன்னா அந்த கண்களை 2 கண்களையும் நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா 4 பேருக்கு பார்வை கிடைக்கும். தயவு செய்து நீங்க சொல்லுங்க, இறந்த 6 மணி நேரத்துக்குள்ள அந்த கண்களை நாம எடுக்கணும். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அரசாங்க மருத்துவர்களை வர வைப்போம், இல்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டருங்களை வர வச்சு அந்த கண்ணு எடுத்த வடுவே தெரியாத அந்த எடுத்து கண்களை என்ன பண்ணுவோம், அரசாங்க கண் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிடுவோம். நாங்களா யாருக்கும் பண்ண முடியாது. அதெல்லாம் அரசாங்க கண் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு அவங்க ஏற்கனவே பதிவு பண்றவங்களுக்கு கூப்பிட்டு அந்த கண்களை நீங்க 2 கண்ணு கொடுத்தா 4 பேருக்கு பார்வை கிடைக்கும். ஆனா யாருக்கு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு என்னன்னா நீங்க கண்களை தானமா கொடுத்தா 4 பேருக்கு பார்வை கிடைக்குது. இன்னொன்னு உங்க அந்த கண்ணு அடுத்து இன்னும் 50-60 வருஷத்துக்கு இருந்தவங்க உயிரோடு இருக்கும். கண்ணுக்கு உங்க அம்மா உதாரணம் சொல்றேன், எங்க அம்மா கண்ணை கொடுத்தேன் ஏறக்குறைய ஆயிடுச்சு 5 வருஷம். எங்கேயோ வளர்த்தின்னு இருக்கிறாங்க அந்த அம்மா. ஆனா என்ன பண்றோம், நாம மண்ணில் பறிச்சு வேஸ்ட் ஆக்கிக்கிறோம். அது சாதாரணமா ஒரு பெற்றவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டோம். பாத்தீங்கன்னா செத்த உடனே உடனே 100 பாட்டில் வரும். இந்த ட்ரம்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன போட்டு எடுத்து போய் மண்ணில் போட்டு மக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா 5வது நாள் பிரியாணி சாப்பிடுவோம். என்ன அர்த்தம் என்ன இருக்கு சொல்ல. பெரியவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்க. இங்க சின்ன பசங்க வந்தா சொல்றேன், பெரியவங்களெல்லாம் பெரியவங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யற மாதிரி தயவு செய்து அவங்க நீங்க செய்ய போலன்னா கூட ஒரு சாப்பிட்டீங்களான்னு கூட கேளுங்க. அது அதனால நீங்க கடைசியா நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள் எங்க டாக்டர் பெருமக்கள்லாம் நாம கௌரவம் பண்றோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுங்க, வேற ஒண்ணும் வேணாம். உங்க ஆசீர்வாதங்களை கொடுங்க. நீங்க ஆசீர்வாதங்களை கொடுத்தா எங்க சந்திரமோகன் இன்னும் மேலும் மேலும் நிறைய செய்வாரு. எங்க டாக்டர் அம்மாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் செய்வாங்க. அவங்களாம் அதாவது நாம எல்லாமே பார்த்தா அந்த கஷ்டம் நமக்கு வந்தாதான் தெரியும். கொரோனாவில எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் டாக்டருங்க, இவங்க எல்லாம் வீட்டுக்கு போல நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் இருந்தாங்க. கொரோனாவில் பாத்தீங்கன்னா அதை பாருங்க. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரே ஒரு விஷயம் லேட் ஆச்சுன்னா சொல்றேன். இந்த உலகத்துல காதறிந்த ஊசி வாராதுதான் கடை வழிக்கே,
காது இல்லாத ஊசி கூட நாம எடுத்து போக முடியாது. நீ எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் சரி, நாம போசலும் வந்து அந்த பம்ப் செட்டை பேர்த்து எடுத்து போய் நம்ம வச்சுக்கிறோமா, இல்ல நகையை வச்சுக்கிறோமா, இல்ல யாரு இது பண்றோம்? அங்கிருந்து வெளியே பாடையில வைக்க சொல்ல என்ன இருக்குதான்னு பசங்க தேடுவாங்க. அது ஆகையினால அந்த காதிறந்த ஊசி கூட வராது. ஆனால் நம்ம செய்யற நன்மைகள் வரும், தான தர்மங்கள் வரும். அது புண்ணியவா நல்லா இருக்கட்டும்பா, நல்லா இருப்பாருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அந்த மாதிரி எங்க டாக்டர் பெருமக்கள் வந்து அந்த மூஞ்ச கிட்ட வச்சுதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொரோனா பத்தி பயம் கிடையாது, டிபி பத்தி இல்ல, வேற எதுவா இருந்தாலும் சரி. அங்கிருந்து போட்டு பார்க்க முடியுமா? ஒரு கண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? ஒரு குச்சி வச்சு அங்க பயோஸ்கோப் வச்சா பார்க்க முடியும். அந்த எல்லாம் அவங்க அதுக்குதான் அவங்க நடமாடும் தெய்வங்கள் சொன்னேன். அவங்க கிட்ட வச்சு அவங்கள பார்ப்பாங்கன்னா இந்த பாராட்டு, இந்த வாழ்த்து, இந்த ஆசீர்வாதம் இது இருந்தா போதும். அவங்கள நம்ம கௌரவம் பண்ண சொல்லும். நல்லா வாழ்த்துங்க. நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து 2 வார்த்தை சொன்ன பிறகு ஆட்டோமேட்டிக்கா முடியும். நீங்க நேரா அங்க மறுபடியும் சொல்றேன், லேடிஸுங்க அங்க போய் அப்படியே போய் குவியாதீங்க. வெய்ய காலம், அழகா நிழல உட்காருங்க. சுகர் இருக்கவங்க கொஞ்சம் நடந்துக்கினே இருங்க. பிபி இருக்கிறவங்க அமைதியா நிழல தண்ணி குடிச்சிட்டு நம்மளு படுத்துக்கிட்டு இருங்க. உங்க டைம் வர சொல்ல கூப்பிடுவோம். இப்போ 1ல இருந்து 50 பேர் கூப்பிட்டுருவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் 10 பேரா கூப்பிடுவோம். 1ல இருந்து 50 பேர். ஏன்னா நீங்க எல்லா சுத்து வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். லேடிஸ் இந்த பக்கம், ஜென்ஸ் அந்த பக்கம். அங்க போயிட்டு உங்க பொண்ணு அவங்க என்ட்ரி பண்ணிக்குவாங்க. என்ட்ரி பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அப்படியே நீங்க வரலாம். ஆகையினால இப்போ நம்ம கௌரவம் பண்றோம். மறுபடியும் சொல்றேன், அவங்க ஒரு பலத்த கை தட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசுல நல்லா இருக்கணும், சீஃப் கெஸ்ட் நல்லா இருக்கணும், இந்த கேம்ப் நடத்துறவங்க மணி நல்லா இருக்கணும், மணி குடும்பம் நல்லா இருக்கணும், இதுக்கு கூட மாட ஒத்தாட்சி பண்ணா இருப்பாருங்க, இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு 4-5 பேர் இதுக்கு கூட மாட வந்து நம்ம சரவணன் சொல்லிட்டு மரக்கடை வச்சுக்கிறாரு, அவரு வருகிறாரு. ஜெயக்குமார் ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒருமே ஆக்சுவலா டீ கூட என்னால அந்த நேரத்துல வாங்க முடியாது, எழுதிட்டு அவர் பாட்டுன்னு போய்கிட்டே இருப்பார். அது மாதிரி இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க டாக்டர் பெருமாள் நல்லா இருக்கணும், செவிலியர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத நீங்க மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க.